students. Next exercise in 5th chapter 5.5 real life situation. Real life situation இந்த இதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம், எலிப்ஸ் பேரபோலா இதெல்லாமே வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a bridge has a parabolic arc that is 10 meter high in the center. So first question வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஒரு parabolic arc, so parabola shape ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. So it is a parabola arc. Then இதனுடைய height வந்து பாத்தீங்கன்னாக்க 10 meter அப்படின்றது சொல்லியிருக்காங்க. Then in the center and centerல இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க and 10 meter wide, sorry 30 meter wide, இதுல இருந்து இது முடிக்க உள்ளது வந்து பாத்தீங்கன்னா 30 meter. அப்போ இங்க வந்து 15 மீட்டர், இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னா 15 மீட்டர் அப்படின்றது இருந்திருக்கும். Find the height of the arc 6 meter from the center. So இந்த சென்டர்ல இருந்து 6 மீட்டர் தள்ளி, அப்போ இங்க வந்தோம்னாக்க இது 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது அதாவது கொஞ்சம் பார்ட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டா 6 மீட்டருக்கு வந்து கரெக்டா சொல்ல முடியும். ஸோ இப்போ இங்க வந்து 6 மீட்டர் அப்படின்னாக்க, இந்த சென்டர்ல இருந்து 6 மீட்டர் இதா இருக்குனாக்க, இப்போ இதுல இருந்து நம்ம ரைட் டிராப் பண்ணோம்னாக்க 6 மீட்டர், இப்போ இதுல இருந்து நம்ம டிராப் பண்ணும்போது இந்த பிளேஸ் வருது. ஸோ அப்போ இதனுடைய ஹைட் இந்த 6 மீட்டர்ல இருந்து இதனுடைய ஹைட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, இதனுடைய ஹைட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டினுடையது. ஸோ இப்போ இங்க வரும்போது நமக்கு இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லலாம்னாக்க 6,y1 அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணலாம், ஏன்னா அதனுடைய இது தெரியாது. சோ இப்போ இது x here y. சோ அப்போ parabolic ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க the equation of parabolic arc x squared is equal to 4ay. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த டவுன் சைடு தான் வரனால இது x squared அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். சோ இப்போ இதுல which is passes through எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கனாக்க 15, -10. சோ இந்த இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 15, ஏன்னா இந்த சைடு உள்ளத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். 15 இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கனால -10 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். -10 சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லனா +10 சூஸ் பண்ணலாம், ஏன்னா ஹைட் தான் அது, அதனால நம்ம ஃபுல் மெஷர்மென்ட்ல அப்படியே கூட எடுத்துக்கலாம். சோ அப்ப இதுல வந்து இது வந்து என்னன்னாக்க x, இது வந்து y, இதுல கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது so 15 squared is equal to 4 into a into 10. So 15 are 225 is equal to 40a. So அப்போ a is equal to 225 by 40. So இப்போ இத வந்து 5 டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்ல அப்படினாக்க லாஸ்ட்ல கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இத வந்து ஒரு வேல்யூவா நம்ம அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். சோ இத இங்க உள்ள இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணீங்க. சோ a is equal to 225 by 40, substitute in x squared is equal to 4ay. So அப்போ x squared is equal to 4 into 225 by 40 into y. இத வந்து அப்ளை பண்ணலாம். சோ அப்போ x squared is equal to 225 by 10 into y. So
ஸோ இப்போ நமக்கு தேவையான எதுனாக்க இதுல இருந்து இது முடிக்க உள்ள ஹைட்னாக்கா அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு வேணும். அப்போ இந்த பாயிண்ட் எவ்வளவு இதுல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அப்போ இங்க இருந்து வரக்கூடிய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6. அடுத்து இங்க இருந்து இந்த ஒய்யினுடைய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அப்ப அந்த ஒய்யினுடைய பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்கும்னாக்க ஹைட்டா வந்து இருந்திருக்கும், அந்த இடத்துல உள்ள பாயிண்டா இருந்திருக்கும். அப்ப அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ which is passes through in the equation which is passes through 6,y1 6,y1. ஸோ அப்போ இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னா 6 ஸ்கொயர் is equal to 225/10 into y1. ஸோ நமக்கு y1 தான் வேணும். y1 is equal to இதை அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 6 6 are 36 into 10/225. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 5s are 10. இங்கே வந்து கேன்சல் பண்ணா 4 5s are 20, பேலன்ஸ் வந்து 2, 5 5s are 25. 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 9s are 36. இங்கே வந்தோம்னா 5 9s are அப்படின்றது வந்துடும். ஸோ அப்போ y1 is equal to 8/5. that is equal to இதை இப்போ கேன்சல் பண்ணோம்னாக்கா 1.15s are 5, பேலன்ஸ் 3, 6 5s are. அப்போ y1 is equal to 6 மீட்டர் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு தேவையானதுன்னா இந்த இதுதான் வந்து நமக்கு வேணும். ஸோ அப்போ இங்க இந்த வேல்யூ தான் நமக்கு வேணும் அப்படின்றப்போ therefore the required height is equal to, so இந்த total height வந்து பாத்தீங்கன்னா 10 minus இப்போ இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 equal to 8.4 meter. 8.4 meter. That's all the first question answer. Next second question. A tunnel through a mountain for a 4-lane highway. அதாவது 4 வழிச்சாலையில இருக்கக்கூடிய அந்த மவுண்டன் அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஸ் பண்றதுக்காக ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு கிராஸ் பண்றதுக்காக அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து சொல்லியிருக்காங்க is to have a ellipsoid opening. ellipsoid shapeல வந்து இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ this is second question. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ellipsoid shapeல. ஸோ then the total width of the highway is to be 16 meter. so இப்போ இந்த total width வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதுல இருந்து இது முடிக்க உள்ள width வந்து பாத்தீங்கன்னா 16 அப்படிங்கற சொல்லிருக்காங்க. அப்ப இங்க வந்து ஒரு 8, இந்த சைடுல வந்து ஒரு 8. so இந்த சைடுல வந்து ஒரு 8. then next, and the height of the edge of the road must be sufficient for a truck 4 meter. so இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இப்படி டர்ன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி 4 மீட்டர்ல வந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டர்ன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரக்ல வந்து டர்ன் பண்றதுக்கு இது மாதிரி high to clear if the height of the point is opening to be the 5 meter is approximately. so இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அப்ராக்சிமேஷனா வந்து இருக்கு. அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து அந்த கிராசிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இதான் வந்து இப்போ ரோடு ஃபுல்லுதுன்னா இந்த சைட்ல வந்து நமக்கு கட்டை மாதிரி கட்டி இருப்பாங்க. இப்போ இங்கேயும் கட்டை. இப்போ இந்த இது வந்து இப்படி வந்து டேர்ன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 மீட்டர்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இருந்து இது முடிக்க உள்ள டிஸ்டன்ஸ் தான் இங்க வந்து நோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 5 மீட்டர் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் how wide must be opening be, அப்போ எவ்வளவு வந்து அகலம் வந்து இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ இப்போ இதுல வந்தோம்னாக்க b b dash, இங்க வந்தோம்னா a a dash அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா c ஆஃப் 4h 4h இந்த வேல்யூ தான் நமக்கு இப்போ வேணும். சோ இப்போ இது வந்து சென்டர். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க a dash is equal to 16 meter, that implies OA is equal to 8 meter. Next b dash is equal to 10 meter, that implies OB is equal to 5 meter. The next so இத வந்து b ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம், இத வந்து a ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு எலிப்ஸ்க்கு ஃபார்முலா the equation of the ellipse, equation of the ellipse x squared by a squared plus y squared by b squared is equal to 1. சோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் கொண்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படினாக்க x squared by a வினுடைய வேல்யூ 5, so 5 squared plus y squared by b இனுடைய வேல்யூ வந்து 8, so 8 squared is equal to 1. It is consider equation number 1. Then next அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு width தான் வந்து சொல்லிருக்காங்க. let width of the opening to be 2 meter height at a distance of 4 meter height. 4 meter height. So C of 4h. 4h is a point. On the ellipse. So அப்ப இது வந்து எலிப்ஸ்ல பாசஸ் பண்ணோம் அப்படினோம்னாக்க 4 squared by 5 squared plus h squared by 8 squared is equal to 1. So 16 by 25 plus h squared by 64 is equal to 1. So h squared by 64 is equal to 1 minus 16 by 25. So h squared by இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க h by 8 whole squared அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணா இங்க வந்தோம்னாக்க 9 by 25. So h by 8 whole squared is equal to 3 by 5 whole squared. So இப்போ இதுக்கு இந்த இது கேன்சல் ஆயிடும். So அப்போ h is equal to 3 by 5 into 8. So is equal to 8 3s are 24 by 5. So is equal to 1 5s are 5, 4 5s are 20.8. So இது வந்து என்னன்னாக்க h is equal to 4.8 meter. So அப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்க்கு வந்து ஒரு வேல்யூ இருந்திருக்கும், அதே மாதிரி இங்க கீழே வரும்போது இந்த சைடுல வந்திருக்கும். அப்போ இங்க வந்து ஒரு h இருந்திருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ தான் வந்து எவ்வளவுனாக்க 4.8. அப்போ இங்க வரும்போது இங்க வந்து ஒரு 4.8. அப்போ width of the highway, therefore the width of the highway
highway is 2h is equal to 2 into 4.8. So 2h is equal to 9.6 meters. That's all the second question answer. Next, third question. At a water fountain. Third question. At a water fountain, water attains a maximum height of 4 meter. So water fountain la vandu pathina the water vandu evlo height la irundhu flow agudunaka 4 meter height la irundhu flow agudhu. Ipo idha vandu 4 meter appdinu solli nama choose pannikalam. So this is parabola shape. Then 4 meter la irukka mari nama choose pannikalam. At a horizontal distance of 0.5 meter from its origin. இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா இந்த ஆரிஜின்ல இருந்து 0.5 டிஸ்டன்ஸ்ல வந்து விழுகுது. சோ அப்ப இங்க 0.5 then இந்த சைடு வந்தோம் அப்படினாக்க 0.5 then next வந்தோம் அப்படினாக்க from the origin if the path of water is parabola. இது வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்கன்னா parabola ஷேப்ல இருக்கு. Find the height of the water at a horizontal distance of 0.75 meter. So horizontal distance வந்து பாத்தீங்கன்னா இது horizontal. இந்த horizontal distanceல 0.75 னா இப்போ இங்க வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் உள்ளது வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0.5. சோ அப்ப 0.75 னா இங்க. சோ இந்த இதுக்கு வரும்போது 0.75 க்கு வரும்போது எவ்வளவு இதுல வந்து இருந்திருக்கும். அப்ப இது வந்து 0.75 எவ்வளவு இதுல இருந்திருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க 0.75 y1. சோ இது வந்து என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மெத்தட்ல நம்ம அப்படியே வொர்க் அவுட் பண்ணலாம். சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இதுல ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வொர்க்ஸ் அந்த சிம்பிளிஃபை வொர்க்ஸ்ல கொஞ்சம் நிறைய இருக்கும். So first the equation of the path of water fountain takes the form x minus h whole squared is equal to minus 4a into y minus k. So இப்போ இதுல வந்து நம்ம இது பண்ணலாம் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணலாம். h னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.5 k னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. அதாவது இங்க வந்து நமக்கு -0.5 -4 then இங்க வந்து நமக்கு 0.5 -4. சோ அத கொண்டது இங்க அப்ளை பண்ணலாம். அப்போ x minus 0.5 whole squared is equal to minus 4a into y minus into minus plus னு வந்துரும் y plus 4 அப்படின்றது கிடைச்சிரும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க which is passes through the origin. சரி இங்க மைனஸ் தான் வரும். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க which is passes through the origin. ஏனா origin ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. which is passes through origin. ஏனா வேற எந்த பாயிண்ட்மே கொடுக்கல. ஆரிஜின்றது மட்டும் தான் நமக்கு சொல்லிருக்காங்க. ஆரிஜின்ல இருந்தா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. அத வந்து சூஸ் பண்ண முடியும். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க 0 மைனஸ் அப்படின்றப்ப இந்த வேல்யூ தான் வரும். அப்போ -0.5 அப்படினாக்க அது 1/2 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். 1/2 whole squared is equal to -4 into a into
இங்கே வந்து 0னாக்கா அப்போ -4. தென் நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 is equal to 4 4s are 16a. That implies a is equal to இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா 1/64. a வினுடைய வேல்யூ இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா 1/64 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ a is equal to 1/64. Substitute in x minus 0.5 whole squared is equal to -4a into y minus 4. So இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க x minus 0.5. ஸோ இந்த 0.5க்கு 1/2 அப்படின்னு சொல்லி கூட நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லையா அப்படியே கூட வச்சுக்கோங்க. 0.5 whole squared is equal to -4 into a வினுடைய வேல்யூ 1/64 into y minus 4. So next இப்போ இது வந்து ஒரு வேல்யூ. ஸோ 1/16. So x minus 0.5 whole squared is equal to -1/16 y minus 4. So it is equation number 1. இந்த 1 சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். then next வந்து நமக்கு எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா 0.75 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப அதை தான் வந்து ஃபைண்ட் பண்றோம். let p of 0.75 comma y1 be a point on the parabola where y1 is the height. y1 is the height of water fountain. The water fountain. At a distance p of 0.75 comma y1. So இதை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x க்கு பதிலா 0.75. so 0.75 minus 0.5 whole squared is equal to -1/16 into y க்கு பதிலா என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா y1 சேஞ்ச் ஆகுது. y1 -4. so அப்ப இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க சப்ட்ராக்ஷன்னா 0.25 whole squared is equal to -1/16 into y1 -4. so இந்த 0.25 1/4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். whole squared is equal to -1/16 into y -4. then இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/16 is equal to -1/16 into y -4. ஸோ இப்போ இதுக்கு இது கேன்சல் பண்ணோம்னா இங்கே 1 is equal to இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -y1 plus 4. ஸோ இந்த y1 இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாக்க y1 is equal to 4 minus 1 is equal to 3. அப்போ the height of the water fountain at a distance at a distance 0.75 meter from the origin is 3 meter. That's all the third question answer.
Next, fourth question. An engineer designs a satellite dish with the parabolic cross section. The dish is 5 cm wide at the open and the focus is placed 1.2 meter from the vertex. So vertex la irundhu 1.2 meter distance la irukradha vandu solranga. Then next வந்து பாத்தீங்க அப்படினாக்க the position a coordinate system with the origin at the vertex and the x axis on the parabola's axis of symmetry. So இந்த parabolaவினுடைய axis of symmetry வந்து பாத்தீங்க அப்படினாக்க x axis பொறுத்து இருக்கு. அப்போ axis of symmetry அப்படினாக்க என்ன அர்த்தம்னாக்க அந்த லைன் x axis லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த parabola-வை 2 equal part-ஆ ஸ்ப்ரெட் பண்ணனும் அப்படின்றதுதான் அர்த்தம். Then next, find the equation of parabola. அப்போ இந்த parabola-வினுடைய equation என்ன? First question, find the depth of the satellite dish at the vertex. அந்த vertex-ல இருந்து எவ்வளவு depth-ல வந்து இருந்திருக்கும் இதான் வந்து question வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க first one வந்து என்ன சொல்லிருக்காங்கனாக்க this wide. இந்த wide வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு distance அப்படினு சொல்றாங்கனாக்க இதுல இருந்து இது முடிக்க எவ்வளவு distance சொல்றாங்கன்னா 5 மீட்டர் அப்படின்றது சொல்லிருக்காங்க. சோ அப்போ 5 மீட்டர் அப்படினா இங்க வந்து 2.5 மீட்டர், இங்க வந்து ஒரு 2.5 மீட்டர். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கனாக்க 1.2 வெர்டெக்ஸ் இது. இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து 1.2 ல வந்து இருக்கு. இட் இஸ் கால்ட் ஃபோக்கஸ். சோ அந்த ஃபோக்கஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா A அப்படின்றது சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் அடுத்து அப்ப இந்த பாயிண்ட்க்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா A of 1.2, 0 அப்படின்றது நம்ம சொல்லலாம். தென் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தனுடைய பாயிண்ட் தான் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ x1, 2.5 x1, 2.5. சோ இதுதான் என்னுடைய. அப்போ இந்த x1 தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபைனலா வந்து ஃபைண்ட் பண்ணோம். அடுத்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா இந்த பாராபோலாவினுடைய ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் A, consider the satellite dish right open. Satellite dish right open அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க y squared is equal to 4ax. அப்ப a வினுடைய வேல்யூ என்ன சொல்லினா 1.2. அப்போ y squared is equal to 4 into 1.2 into x. அப்போ y squared is equal to 4.8x. இப்போ first question வந்து complete ஆயிடுச்சு. The next second question என்ன கேட்டிருக்காங்கன்னா depth வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த depth அப்படினாக்க இந்த டோட்டல் இது. சோ அப்ப depthனாக்க இதான் வந்து depth. சோ அப்ப இங்க வரும்போது use the point. இந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றோம்னா x1, 2.5 x1, 2.5 in 1 ல கொண்டு வந்து இப்போ இத வந்து நம்ம 1 ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். சோ இத வந்து நம்ம 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இத கொண்டா நம்ம சூஸ் பண்ணோம்னாக்க y க்கு பதிலா நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணனும்னாக்க 2.5 whole squared is equal to 4.8 into x க்கு பதிலா x1. then இப்போ இத வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினோம்னாக்க 6 இத ஸ்கொயர் பண்ணோம்னாக்க 6.25 by 4.8 is equal to x1. so x1 is equal to 662.5 by 48. 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க into 10 by 10. சோ அப்ப இத வந்து
3 டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணலாம். சோ இத 48 டேபிள்ல அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 148 ஆர் 48, இங்க வந்தோம்னா 148 ஆர் 48. அப்போ 62ல 48 வந்து போயிடுச்சு அப்படினாக்க பேலன்ஸ் வந்தீங்கனாக்க இங்க வந்து 5 இருந்திருக்கும், இங்க வந்து 12. சோ 4 1 14, அப்போ 145. அப்போ 48ல எத்தனை 145 இருக்குன்னு பார்க்கணும். சோ 48 into 3 தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ 3 4s are 24, பேலன்ஸ் வந்து 2 144. அப்போ 13 1.3. so 1.3ன்றது வந்து அப்போ x1 is equal to 1.3 meter. That's all. Therefore the depth of the satellite dish is 1.3 meter. That's all the fourth question answer. Next, fifth question. Parabolic cable of a 60 meter portion of the road bed of a suspension bridge are positioned as shown below. So figure வந்து அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இப்போ என்னன்னாக்க இந்த இது வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆக்சிஸ் மட்டும் நம்ம நோட் பண்ண போறோம். சோ இட் இஸ் a ஆக்சிஸ். இது வந்து எக்ஸாவே அவங்க கொடுத்திருக்க அந்த இதுவே வந்து எக்ஸாவே நோட் பண்ணிக்கலாம். இது வந்து y. சோ இப்போ இங்க இருந்து இது முடிக்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6. தென் அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இருந்து இது முடிக்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6. தென் இது இந்த மாதிரி தான். இப்போ இதுல இருந்து டோட்டல் இது வந்து பாத்தீங்கன்னாக்க 60 மீட்டர். சோ அப்ப இந்த 2 பார்ட்டா ஸ்ப்ரெட் பண்ணும்போது இங்க 30 இங்க 30 வரும். சோ இதே மாதிரி 5 5 வந்து ஸ்ப்ரெட் பண்ணனும். சோ 6 6 6 நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போறோம். தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது இங்க வரக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதுல இருந்து இது முடிக்க உள்ள வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. அப்போ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0,3. இந்த பாயிண்ட் வந்து 0,3. இதுக்கு வந்து 6,y1, இங்க 6 plus 6 12 12,y2. Then இங்க வரும்போது இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இருந்து இது முடிக்க உள்ள வேல்யூ 30. அப்போ 30, இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னாக்க 16 சொல்லிருக்காங்க. அப்போ 13,16. Then இப்போ இந்த இதுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா vertical cable are to be spaced every 6 meter along the portion. So அதான் இங்க வந்து சொன்னேன். சோ ஒவ்வொரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 6 மீட்டர் கேப்ல வந்து அந்த vertical cable வந்து வச்சிருக்காங்க. Then next of the road bed, calculate the length of the first 2 of this vertical cable from the vertex. So இந்த first 2 கேபிளுக்கும் உள்ள ஈக்குவேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. So first one, first நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது the equation of suspension bridge. இது வந்து என்ன ஷேப்னு பாத்தீங்கன்னா parabola shape. So x minus h whole squared is equal to 4a y minus k. So இப்போ first vertex வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 0,3. but v of 0,3 vertex, that means center. So அப்போ x minus 0 whole squared is equal to 4 into y minus 3. 4 into y minus 3. So அப்ப இங்க வந்தோம்னாக்க
x squared is equal to 4 into y minus 3. So which is passes through எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 30,16 அப்படின்ற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. இதை கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க 30 squared is equal to 4 into 16 minus 3. So அப்போ 900 by 4 is equal to 4a. So இங்க வந்தோம்னாக்க 4a 900 into 4a into 13. So இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஏவை மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 900 a is equal to 900 by 4 into 13. 900 4 into 13. இந்த இதை கொண்டு வந்து இங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். So a is equal to 900 by 4 into 13. Substitute in x squared is equal to 4a y minus 3. So இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னாக்க x squared is equal to 4 into a வினுடைய வேல்யூ 900 by 4 into 13. 900 into 4 into 13 y minus 3. So 4 க்கு 4 க்கு வந்து கேன்சல் ஆயிடும். So அப்போ x squared is equal to 900 by 13 into y minus 3. 913 y minus 3. So இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளவு ஹைட் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 passes through 6,y1. So அப்ப இத கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க 6 squared is equal to 900 by 13 into y1 minus 3. So இப்போ இதை எப்படி இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா 36 into 13 by 900 is equal to 13 by 900 is equal to y1 minus 3. So இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4 9s are இங்க வந்தோம் அப்படினாக்க 1 9s are 9 0 0. அடுத்தது 1 4s are 4 25 4s are. Then next அப்போ y1 is equal to இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணீங்க அப்படினாக்க 13 by 25 plus 3. So is equal to 13 plus இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 75 by 25. So is equal to 88 by 25. So இதை கேன்சல் பண்ணீங்க அப்படினாக்க y1 is equal to 3.52 meter. 3.52 meter. Next so இது வந்து பாத்தீங்கன்னாக்க length of the first vertical cable. Vertical cable is 3.52 meter. The next second இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க செகண்டுக்கு வந்து என்ன சொல்றோம் 12,2. So second one passes through 1
1 passes through 12 comma y2 12 comma y2 அப்போ இந்த இதுல அப்படியே வந்து நம்ம இத வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க 12 squared is equal to 900 by 13 into y minus 3 sorry y2 அப்போ 144 into 13 by 900 is equal to y2 minus 3. Then இப்போ இத வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 144 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க ஃபர்ஸ்ட் 12 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 1 12s are 12 2 12s are 24 இத வந்து 12 டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 1 12s are 12 7 12s are 84 balance வந்து 6 5 12s are 60 so again வந்து இத 3 டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணலாம் 4 3s are 12 இங்க வந்தோம்னா 25 so இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க that implies இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 52 by 25 is equal to y3 minus 3 sorry y2 minus 3 அந்த இத அப்படியே இன்சைட் சேஞ்ச் பண்ணோம்னா y2 is equal to 52 by 25 plus 3 that implies so y2 is equal to 52 plus இது ஆட் பண்ணோம்னா 75 by 25 so இது அப்படியே ஆட் பண்ணுங்க y2 is equal to 127 by 25 so இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 5.08 meter then இதுக்கு லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க the length of the second vertical cable is 5.08 meter அப்படினு சொல்லி கம்ப்ளீட் பண்ணனும். Thank you students.